வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நேர்மையானவர்களுக்கு சில நேரத்தில் எதிர்பாராத நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். அத்தகைய பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ளும் பொழுது அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்க மனசுக்குள்ள ஒரு விரக்தியும் வரும். நம்ம நல்லா தானே இருக்கோம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம யாருடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கல, நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்போ நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது, ஏன் இந்த திடீர்னு ஒரு நெரிசல் வந்துகிட்டே இருக்குது, அனைத்து விதமான கோயில்களுக்கும் அனைத்து விதமான தொழுகைக்கும் அனைத்து விதமான சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன், நான் வேண்டாத தெய்வமே கிடையாது, ஆனால் எந்த விதமான அறிகுறியும் எந்த விதமான முன்னேற்றத்துக்குண்டான எந்த விதமான அடையாளமும் தெரியலையே, அப்படியே தானே இருக்குன்ட்டு ஒரு மன விரக்தியோடு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கான அறிகுறிகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அந்த அற்புதம் கூடிய விரைவில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அது பணமானாலும் சரி, சொத்துக்களானாலும் சரி, வரமானாலும் சரி, வரங்களானாலும் சரி, அது ஏதாவது பொண்ணு பார்த்து அல்லது ஒரு பையனை பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கான விஷயத்துக்காக இதற்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடிட்டீங்க, ரொம்ப ஓஞ்சு போய் சோர்ந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க. இனிமே நீங்கள் எங்கேயோ ஓட தேவையில்லை. உங்களுக்கான எட்ஜ் ஆஃப் தி மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடக்க போகுது. அதுக்கான அடையாளங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடையாளம்னா சில பேருக்கு இந்த மழை வரத்துக்கு முன்னாடி மேகம் மூடும்ல, இந்த மின்னல் அடிக்கும்ல, அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், மழை வரப்போகுதுன்ட்டு. ஆனால் கரெக்டாக வரும். இது போல் சில அறிகுறிகளும் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும். அத்தகைய அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலும் தோன்ற போகிறது அல்லது தோன்றி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோவில் 3 விதமான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு இப்போ பாருங்கள். இந்த 3 விதமான அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில பேருக்கு அந்த 3 விதமான அறிகுறிகள் தெரிந்து இருந்தாலும் இதுதான் அறிகுறின்னு தெரியாது, இதுதான் அடையாளம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பாட்டு சாதாரணமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுபோல் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி, நிறைய பேர் வாழ்க்கையில் இது இருக்கும், ஆனால் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு தான் மேட்ரு. இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போயிட்டு நல்லா மசில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகாத வரைக்கும் உடம்பு வலிலாம் பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா உடம்பு வளர்க்கணும், நம்ம 6 பேக் வேணும்னு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது உங்களோட உடம்பு வளர்கிறதுக்கான முயற்சி செய்கிறது அல்லது ஒரு உருமாற்றத்துக்கான முயற்சி செய்கிறது. அதனால் அது வலி ஏற்படுகிறது. இந்த வலி தான் அதுக்குடைய அறிகுறி. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, சிம்பிளாக போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சு கொஞ்சம் மேலே வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு அறிகுறி தோன்றும். அதன் பேர் தான் சந்தேகம். அதே போல் ரொம்ப நாளாக கடனில் இருப்பீங்க, அடைக்கவே முடியாத முயற்சி செஞ்சு வச்சுருப்பீங்க. இது போல் வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் எண்ணத்தில் எப்படியாவது வந்துடணும், முடிச்சிடணுன்ட்டு இந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும் இல்லையா, அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு தாட்டில் இருப்போம். அப்போ திடீர்னு நிற்கும் பாருங்கள் இந்த அறிகுறி. இந்த அறிகுறி நிற்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தேகம் நிற்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம் உங்களை எதிரிக்கு நன்றாக தெரிந்திருப்பதினால் இந்த அறிகுறிகள் மூலமாக உங்களை பயம்புறுத்தி உங்களை இங்கேயே நிறுத்த பார்ப்பான். ஸோ உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்க போது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த முயற்சியும் நீங்கள் செய்யக்கூடாது, நல்லவற்றை நீங்கள் சிந்திக்கவே கூடாது, இந்த கடன்லேயே நீங்கள் இருக்கணும்னு தான் அவனுடைய திட்டம். இந்த வாழ்க்கை முழுசும் சோர்ந்து போயே இருக்கணும்னு தான் அவனுடைய திட்டம். அத்தகைய சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? அப்போது நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் இருக்கிறீங்க. கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டம் அவனுங்களெல்லாம் தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்டு பாலே உங்களை அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான். உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள். உங்கள் கடனை நீங்கள் அடைக்க போகிறீங்க. அதனால தான் இது போல் சந்தேகத்தை கொடுத்து உங்களை நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது என்பதுக்காக ஒரு தடையை அவன் ஏற்படுத்துகிறான். இந்த அறிகுறி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சந்தோஷப்படுங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த அறிகுறி கேள்விக்குறியாக மாறாதபடிக்கு அந்த சந்தேகத்துக்கு இடம் கூடாதீர்கள். அதுக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். 2வது அறிகுறி. இந்த அறிகுறி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா நேர்த்தியாக சூப்பராக இருக்கும், நல்லா பார்க்குறோம், கேட்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு உடம்பு நம்மகிட்ட இருக்குது, ஆரோக்கியமாக தான் இருப்போம். ஆனால் இந்த அறிகுறி வந்துச்சுன்னா டோட்டல் டேமேஜ் பண்ணிடும். டோட்டலாக நம்ம சிந்தியும் கொலாப்ஸ் பண்ணிடும். இதன் பெயர் பயம். இந்த பயம்தான் பார்த்திங்கன்னா, உங்களுடைய எதிராளி உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை கொண்டு வந்துட்ட பிறகு நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாக பயம்தான் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் மனசு பயமாக இருக்கிறதுனால எதையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. படபடப்போடு சோர்ந்து போயிருப்பீங்க, பயத்தோடு இருப்பீங்க. எவ்வளோ கடன் இருக்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. அடுத்தது என் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு இருப்பாங்க. சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நல்லா தெரிஞ்சிடும். நல்ல ஞானவானாக இருப்பாங்க. கடன் வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருவோம். அவங்க இன்னும் பயப்படுவாங்க.
ஸோ தங்களுடைய எதிர்காலம் தெரிந்திருந்தாலும் பயம் வரும், தன்னுடைய எதிர்காலம் தெரியாமல் இருந்தாலும் இந்த பயம் பெரிய வேலை செய்யும். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு காட்டு வழியாக போகிறாங்க. அந்த காட்டு வழி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய விதமான ஜிராஃபிலாம் பார்க்குறாங்க, காண்டாமிருகத்தை பார்க்குறாங்க, மானை பார்க்குறாங்க. அந்த பையன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் தூரம் போனோடனே, இல்லைப்பா இதை நீ கண்ணை மூடி வரக்கூடிய நேரம், கண்ணை மூடிக்கோ சொல்கிறாரு. ஏன் டேடி நல்லா தானே போயிட்டுருக்குறேன். இல்லைப்பா இதுக்கப்புறம் போகக்கூடிய கொடிய மிருகங்கள்லாம் வரும், உன்னால் பயந்துருவாப்பா சொல்கிறாரு. கேட்கல. இவன் என்ன பண்ணால் கண்ணு தோந்துட்டே வரேன்ட்டு போகிறான். ரொம்ப ஒரு இருட்டான இடத்துக்கு போகிறாங்க. பயங்கரமான சத்தம் கேட்குது, பாம்பு வருது, எல்லா விதமான விஷயங்கள் கேட்க அந்த பையன் பயம் வந்துட்டு அப்பா கிட்ட அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா ஃபைனலாக என்ன பண்ணார், இதுதான் முன்னாடியே சொன்னேன், சில விஷயங்களை நீ பார்த்துட்டு வரலாம், சில விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வர முடியாது, நம்பிக்கிட்டு போகணும். அதனால் நீ என்னை நம்பிட்டு தான் வந்தாகணும், நீ பார்க்க வேண்டியது இல்லைன்ட்டு அவன் கண்ணை மூடி அந்த காட்டை கடந்து கொண்டு போய் மறுபடியும் கண்ணை திறந்து கொண்டு போய் வீட்டுக்கு விடுறாரு. ஸோ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய கடன் இவ்வளோ இருக்குது, இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளே நேர்த்தியாக பார்க்குற மாதிரி கொண்டு போக முடியும். ஆனால் இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களோட சம்பளத்துக்கும் உங்களுடைய கடனுக்கும் எங்கேயோ இருக்கும்பொழுது, ஒரு பெரிய பயங்கர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது, நீங்கள் உங்களை நம்புறதை நிறுத்திட்டு கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்து விடுறது தான் நல்லது. ஸோ சில நேரத்தில் கண்ணை மூடி எதை பற்றியும் யோசிக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் நம்மளை கொண்டு போவார், அது எதுவாக இருந்தாலும் நான் வீடு போய் சேருவேன், நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன் நம்பிக்கையோடு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எதிராளியோட திட்டம் என்னவென்றால், இத்தகைய பயத்தை கொண்டு வந்து உங்களை ஸ்டாப் பண்ணணும், இதுக்குள்ளேயே உங்களை சுத்த வைக்கணும், இந்த பிரச்சனையிலேயே நீங்கள் இருக்கணும்னு தான் அவனோட திட்டம். ஸோ பயம் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா இதுவும் ஒரு அறிகுறி நினச்சிக்கோங்க, அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு பயம் வருதா, ஆஹா நமக்கு ஏதோ பெரிய பெருசாக ஒன்று காத்துட்ருக்கு, இவன் ட்ரை பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருங்க. எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. மூன்றாவது அறிகுறி, இந்த அறிகுறி நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதை நம்ம வேறு விதமாக புரிஞ்சிட்ருப்போம். அதாவது படப்பட வைக்கிறது, பரபரப்பாகவே மனசு இருக்கும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, மைண்டு ஃப்ரீயாகவே இருக்காது. நைட்டும் பகலும் இதை பற்றியே யோசிப்பீங்க, ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது. ஒரு பீச்சுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நல்லா பேசுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, ஆனால் மனசுக்குள்ளே கடன்னு ஓடிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பயத்தோடு இருப்போம். இந்த படபடப்பு உங்கள்கிட்ட வருதுன்னா இது ஒரு முக்கியமான அறிகுறி. உங்களுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, அது பக்கத்தில் வரப்போகுது. லாஸ்ட் ட்ரை இது. இந்த ட்ரை பண்ணி உங்கள் மைண்டை இதுக்குள்ளேயே சுத்த வைக்கிறதுக்காக, உங்களை பிஸியாகவே வைத்து கொண்டிருப்பதுக்காக இந்த வேலை நடக்கிறது. இந்த பறக்கக்கூடிய பறவைக்கு உட்காரத்துக்கு எங்கும் இடம் இல்லாமல், ஒரு மரமே இல்லாமல் பாலைவனத்தில் சுற்றி இருந்தால் எவ்வளோ டயர்டாகிடும். அதுபோல் உங்களுடைய சிந்தை ஓய்வு எடுக்கிற இடம் இல்லாமல் அப்படியே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கும். இது என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கல்யாணம் எப்படி நடக்க போகுது, எப்படி வீடு கட்ட போகிறோம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், யார்கிட்ட பதில் சொல்ல போகிறோம், நாளைக்கு ஒருத்தர் வந்து கேட்பாங்க என்ன பண்ண போகிறோம், இதே பரபரப்பாக வைக்கக்கூடிய சிந்தைக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ற விஷயம் உங்கள் மனசை விட்டே போகணுன்றதுக்காகத்தான் இந்த படப்படப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், சந்தேகத்துக்குள்ளான அறிகுறி நீங்கள் அதிகமாக சிந்திக்க அந்த அறிகுறி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். எப்படின்னா, அங்கே நம்பிக்கை கம்மியாகும்பொழுது அது கேள்விக்குறியாக மாறும். நீங்கள் கடவுளுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கான வரவுகள், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் இருக்குது. அதற்கு நீங்கள் அதை அடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த சந்தேகத்தை போட்டு, இந்த பயத்தை வர வச்சு, இந்த படப்படப்பை வர வச்சு, உங்கள் எண்ணங்கள் முழுக்க இதை பற்றியே சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவனோட திட்டம். இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பது இந்த எதிராளிக்கு நன்கு தெரிந்ததுனால லாஸ்ட் ட்ரை பண்ணுறாரு. அதனால் அந்த மூணுத்துக்கு இடம் கூடாமல் அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் 3 அறிகுறி நினச்சிக்கோங்க, சிம்டம்ஸ் நினச்சிக்கோங்க, ஒரு அடையாளம். இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டுறாங்க, ஆஹா இதெல்லாம் அடையாளமா, அப்போ நம்ம சூப்பராக நமக்கு காத்துட்ருக்குன்னு நீங்கள் அந்த வரப்போகிறத சந்தோஷத்தை பற்றியே நினைத்து கொண்டே இருங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிச்சிடும். இந்த அறிகுறிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒன்றா போயிடும், அதோட வேலையை முடிச்சுட்டு போயிடும், உங்களுக்கான ஆசீர்வாதம் நிற்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டெப்த்தாக தான் சொல்லியிருக்கேன். சந்தேகமானாலும் சரி, பயமானாலும் சரி, படபடப்பானாலும் சரி, எதுவுமே காரணம் இல்லாமல் வராது. எல்லாத்துக்கும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு. ஸோ சும்மா வர்றதில்ல, ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்காக வருதுன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருப்பது எதிராளிக்கு தெரிந்ததுனால அவன் லாஸ்ட் ட்ரை பண்ணுறான். அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க, அதை பற்றி கண்டுக்காதீங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமா கமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.